ஸோ ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ராக்குக்கான மேட்ச் ஏன் ரெஸ்ல்மேனியாவில் நடக்கணும்? ஸோ இதுக்கான காரணம் என்ன? WWE என்ன தான் பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ராக்குக்கான மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியா நடக்கிறது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உண்மை. ஸோ இந்த மேட்ச்சும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அப்போ கோடி ரூட்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்துட்டு மேபி வந்துட்டு செத் ராலன்ஸ் கூட மோதலாம் ஆஸ் வெல். அது வந்துட்டு சிங்கிள்ஸ் மேட்சாக மோதலாம். அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வச்சுட்டு அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்களும் கோடி ரோட்ஸும் சேர்ந்து செத் ராலன்ஸ் கூட ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக மோதலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் பிளான் வந்துட்டு இருக்குதாமா. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் மேட்சாக இருக்கலாம். ஸோ ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இப்போ எக்ஸ் தளத்துலேயே என்ன ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னா வி வாண்ட் கோடி. ஸோ வந்துட்டு கோடி தான் எனக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோதணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எக்ஸ் தளத்தில் வந்து பயங்கரமாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. லோகன் பாலே பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்தில் பார்த்திங்கன்னா வி வாண்ட் கோடி அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோடி ரூட்ஸ் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதணும், ஃபேன்ஸ் கூட பார்த்திங்கன்னா கோடி ரூட்ஸ் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு நியூஸ் வேறு கிடச்சிருக்குது. ஸோ இது வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கும் ராக்குக்கும் நடக்கிற மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கு வந்து புதிய சாம்பியனாக ஆக்கலாங்கிற மாதிரி ஒரு ரூமர் தான். பட் இது கிடச்சிருக்குது. பட் இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ கோடி ரூட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் செத் ராலன்ஸ் கூட போது கண்டிப்பாக சாம்பியன் ஆயிடுவார். ஸோ ஏன் இந்த திடீர்னு பிளானெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க WWE? நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கோடி ரூட்ஸ் ராயல் ரம்பிள் வின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட தான் மோதணும். அதேமாதிரி செத் ராலன்ஸ் பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் கூட மோத வேண்டியது. லாஸ்ட் மினிட்ல அவருக்கு ஒரு கையில் ஒரு இன்ஜுரி ஆனனால ஸோ இந்த பிளான் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்பவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது. பிராக் லெஸ்னர் பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூவில் மாட்டிட்டு அந்த ஒரு பிரச்சனை. சிஎம் பங்க்கும் இந்த ஒரு சைடு வரலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அவங்க என்ன மெயினாக சொல்கிற வர்றாங்கன்னா, இது நாங்கள் ஏன் ராக்குக்கு ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வைக்கிறோம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வின்ஸ் மிக்மேன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கெட்ட பேர் வந்து WWEக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதெல்லாம் போக்கணுங்கிறதுக்காக தான் டிகேஓ கம்பெனிக்கு ராக்கை வந்து பாஸை வச்சாங்க. ஸோ இந்த ஒரு பிக் மேட்சையும் பார்த்திங்கன்னா இதுக்காக தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வின்ஸ் மிக்மேன் பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வாங்கி தந்துட்டார். அந்த ஒரு பேரை வந்துட்டு நம்ம யாருக்கும் அதாவது மக்களெல்லாம் மறக்கணும், பீப்புள்ஸ்லாம் மறக்கணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இது ஒரு மேட்சே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நியூஸாக கிடச்சிருக்கு. ஸோ அவங்க நினச்சிருந்தா பார்த்திங்கன்னா கோடிக்கும் ரோமனுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வச்சுருக்கலாம் தான் ரீசனாக சொல்லப்படுது. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா WWE பார்த்திங்கன்னா இன்னொரு திட்டத்தை வச்சுருக்காங்க. இப்போ மேபி கோடிக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடந்திருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அங்கே 50-50 தான். ரோமனும் ஜெயிச்சிருக்கலாம், கோடியும் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸை பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் ரேஜிங் சாம்பியனாக ஆக்கணுங்கிறதா WWEயோட ஒரு இதாக இருக்குது, திட்டமாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், ரோமன் ரெயின்ஸை பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப் எப்போவோ தோக்க வச்சுருக்கலாம். ஸோ இவ்வளோ நாளாக சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ண வச்சதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா ஹல்க் ஹோகனுடைய ரெக்கார்டை பீட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணிவிட்டு அவரும் பார்த்திங்கன்னா டைட்டில் லாஸ் பண்ணிடுவார். ஸோ இதுக்காக தான் WWE இவ்வளோ நாள் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் நடக்காததுக்கு காரணமே இதுதான். ஸோ இப்போ வந்து ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை வந்துட்டு ரோமன் பீட் பண்ணணும். அதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் மாதம் முடிய ஒரு சாம்பியனாக இருக்கணும். பாஸ் பக்லேண்டு, பூனோ சாமண்டினோ இவங்க ரெக்கார்டை பீட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு மேலே சாம்பியனாக வச்சுருக்கணும். ஸோ வந்துட்டு ஹல்க் ஹோகனுடைய ரெக்கார்டை பீட் பண்ணணுங்கிற ஒரு தாட்டில் பார்த்திங்கன்னா WWE இருக்காங்க. கோடி ரூட்ஸ் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் கூட சொல்லியிருப்பார், நான் உன்னோட சாம்பியன் தான் வேணும், நான் உன் கூட மோதுறதுக்கு தான் வந்திருக்கேன், உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பிடுங்குவேன், பட் அது ரெஸ்ல்மேனியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியாவில் நடக்கிறதுனாலும் இந்த வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் முடிய சாம்பியனை வச்சுருந்தா ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை பீட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் WWE சாம்பியனை வின் பண்ணிவிட்டு அங்கே டேமியன் பிரிஸ்ட் வேறு இருக்கிறாரு. ஸோ மேபி கேஷ் இன் பண்ணி அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் நடந்து கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அவர் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ WWE இந்த பிளானில் கூட இருக்கலாம். ஸோ இப்போ கிடச்ச நியூஸ் முடிவு பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மணிக்கும் இந்த நியூஸை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த நியூஸ் தான் கிடச்சிருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.